வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை போலி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாருமே மைதா மாவில் செய்ததுன்னா ஜாஸ்தி விரும்ப மாட்டாங்க. கோதுமை மாவுன்ற போது ரொம்ப ஹெல்த்தியானது தான், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே நமக்கு ஊறி வந்துடுச்சு. 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடலைப்பருப்பையும் குக்கரில் நம்ம சேர்த்தாச்சு. வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 விசில் வர அளவு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு விசில் வச்சாலே போதும். அடுத்து நமக்கு போலிக்கு தேவையான மாவு நம்ம எடுத்துக்கலாம். 1.25 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் பொடி எல்லா மாவுலேயும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவை நல்லா இப்படி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்திங்கன்னா அசல் மைதா மாவில் எவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு போலி வருமோ அதே போல் இதுவும் நமக்கு இந்த கோதுமை மாவு நமக்கு கிடைக்குங்க. கடலைப்பருப்பு நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நல்ல கடலைப்பருப்பு நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் நம்ம இதோட சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா நமக்கு மசிஞ்ச நல்லா நைஸாக கிடச்சிடுச்சு. பூரணம் செய்வதற்கு கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு 1/2 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்து இப்படி பொடிசு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஜாஸ்தி தண்ணி விட வேண்டாம். இது கரைஞ்சி வரும்போதே நமக்கு தண்ணி பக்கம் நல்லாவே கிடைக்கும். இப்போ நல்லாவே நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா கொதிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நமக்கு அந்த பாகோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல கெட்டிப்பதம் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் இது நல்லா ஆறி வரும்போது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏற்ற பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு லெமன் சைஸ், ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் குட்டியாகவும் வேண்டாம். மீடியம் சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்த்துருக்கனால நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது, நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு நான் சொன்னேன் இல்லையா, நல்லா ஊற வச்சாச்சுன்னு நல்லா ஸ்மூத்தாக பஞ்சு போல் இருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இனி இந்த கோதுமை மாவை கையில் வச்சு உருட்டி இந்த மாதிரி பால் சைஸில் தனித்தனியாக கோதுமை மாவெல்லாம் பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. போலி கையாலையும் நம்ம மெதுவாக தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற கல் தாங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி ஒரு உருண்டை கோதுமை மாவு எடுத்து வச்சு இதே போல் அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு உருண்டை பூரணத்தை இதே போல் நடுவில் வச்சு எல்லா பக்கத்தில் இருக்க மாவையும் மெதுவாக எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த சாரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக சுருக்காக வச்சு மெதுவாக நீங்கள் சுருக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா சுற்றி பிடிச்சி எடுத்த பிறகு எல்லா அந்த பாலை லைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக எப்படி திருக்கி எடுத்திங்கன்னா அது நல்லா திருகி மீதி இருக்கிற மாவு எல்லாமே நம்ம கையில் இதேமாரி பிஞ்சு வந்துடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக விரிச்சிக்கிட்டு பூரிக்கட்டை இருக்குது இல்லையா, அதை வச்சு லைட்டாக இதேமாரி தேய்ச்சி கொடுங்க. பூரணம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் தேய்ச்ச பிறகு நமக்கு பூரணம் வெளியே வரல. இந்த கோதுமை மாவு போலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இது ஒரு 2-3 நாளைக்கு வச்சாலும் கெடாதுங்க. இப்போ நம்ம போலி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் சூடாகினதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய்யை எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சூடு ஆகுனா நம்ம மாற்றி போட்டு விட்டுக்கலாம். இதில் நீங்கள் நெய் வேணாம், உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் எண்ணெயும் விட்டுக்கலாம். நெய் தேய்ச்சிங்கன்னா இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்திருக்குதுன்னு.
இது வந்து நமக்கு நல்ல அதாவது பூரி அந்த சப்பாத்தி போடும்போது நல்லா உப்பி வரும் இல்லையா, அதே போல் நமக்கு நல்லாவே மேலே எலும்பி வரோங்க. இப்போ வந்து நமக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான கோதுமை போலி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான நமக்கு வந்து போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது கோதுமை மாவு போலின்னு யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்க எவ்வளோ அழகா ஸ்மூத்தா பிஞ்சு வருதுன்னு, பாருங்க எவ்வளோ அழகா லேயரா இருக்குதுன்னையும் பாருங்க. இதே போல் நீங்களும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானது. குழந்தைங்க வந்து ஸ்வீட் கேட்கும்போது இதே போல் செய்து கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.